இன்றைக்கி ஒரு சட்னி அரைக்க போகிறோம். காலைல இட்லிக்கு என்னென்னா, பெரிய நெல்லிக்காய் இது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி துண்டு, பூண்டு, பச்சை மிளகா வச்சு அரைக்கலாம். நான் காந்தாளி மிளகான்னு சொல்லி கேரளா மிளகா பொடி பொடியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு அரைக்க போகிறேன். அப்புறம் புளி. நம்ம நெல்லிக்காவை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதில் போட்டு வதக்கிடலாம். ஒரு 3 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். இது நல்லாயிருக்கும், சோத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியும், சுகருக்கு அதுக்கு மேலே ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்சோண்டு கொட்டை இல்லாத புளி போட்டுக்கலாம். அப்புறம் மிளகா, காந்தாளி மிளகா.